இருந்து டயர்டா வர பிள்ளைங்களுக்கு எனர்ஜைஸ் பண்ற மாதிரி ஒரு சாக்லேட்ல வந்து ஹாட் சாக்லேட் ட்ரிங்க் செஞ்சு கொடுக்கலாமா? இது ரொம்ப சிம்பிள் தான். அதையும் நல்லா டாப் பண்ணுங்களேன். விப் கிரீம்லாம் வச்சு டாப் பண்ண போச்சுல இன்னும் கிரேவிங்கை வந்து அவங்களுக்கு இன்க்ரீஸ் தான் பண்ணும். அது சாக்லேட் தான் யாருக்கெல்லாம் பிடிக்காது? பிள்ளைங்கனாலே சாக்லேட் தான். ஸோ இந்த ட்ரிங்கை கண்டிப்பா அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? இது ரொம்ப சிம்பிள் தான். ஹாட் சாக்லேட் மிக்ஸ் வந்து ரெடிமேடாவே உங்களுக்கு கிராசரி ஸ்டோர்ல அவைலபிளா இருக்கு. ஸோ அதை வச்சு தான் நான் வந்து இன்னைக்கு நான் இந்த ட்ரிங்கை செஞ்சிருக்கேன். இதுக்கு நான் வந்து 1/2 லிட்டர் பால்ல வந்து 3/4 வந்து நான் சாஸ் பேன்ல பாயில் பண்ண போறேன். மிச்சம் அந்த 1/4 பாக்கெட்டை வந்து கொஞ்சம் கொக்கோ பவுடர் ஒரு 5 to 6 டேபிள் ஸ்பூன் ஆஃப் கொக்கோ பவுடர் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம், லம்ஸ் இல்லாம. சைட்ல சாஸ் பேன்ல வந்து மில்க் வந்து பாயில் ஆயிட்டே இருக்கு. பாத்தீங்கன்னா நல்லா லம்ஸ் இல்லாம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது சுகர் வந்து ஆப்ஷனல் தான். ஆல்ரெடி வந்து உங்களுடைய ஹாட் சாக்லேட் மிக்ஸ்ல சுகர் ஆட் ஆயிருக்கும். இது வந்து கொஞ்சம் டார்க் சாக்லேட் கூட இருக்கிறதுனால நான் கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணிக்கிட்டேன். இந்த பால் வந்து கொதிச்சு வர மோஸ்ட்ல சிம்ல வச்சுட்டு இந்த மிக்ஸையும் நீங்க ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 3 to 5 மினிட்ஸ் கழிச்சு பாத்தீங்கன்னா நல்லா பபிள் அப் ஆகி வரும். அந்த டைம்ல நான் இன்னும் கொஞ்சம் சாக்லேட்டை வந்து என்ஹான்ஸ் பண்றதுக்காக சாக்லேட் கியூப்ஸ் வந்து நான் ஆட் பண்றேன். என்ன சாக்லேட் ஃபிளேவர்னாலும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்னைக்கு டார்க் சாக்லேட் ஆட் பண்ணியிருக்கிறேன். இது எல்லாத்தையுமே நீங்க ஆட் பண்ணிட்டு ஒரு 1 மினிட் வச்சுட்டு நீங்க சுவிட்ச் ஆஃப் பண்ணிருங்க, இந்த சாக்லேட் கரையிற வரைக்கும். ஃபைனலா நீங்க வந்து அந்த ஹாட் சாக்லேட்டை ஒரு விப் கிரீமோட டாப் பண்ணி கொடுங்களேன். நல்லா யம்மி அண்ட் டேஸ்டியா இருக்கும். கண்டிப்பா செஞ்சு பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க.